ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே இப்படியாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாய் விசேஷமாக நாம் வேத பகுதியை தியானிப்போம். யோவான் நற்செய்தி புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்திலிருந்து 5-6 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 38 வருஷமா வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு 38 வருஷமா அந்த பகுதியில் ஒரு வியாதியோடு கூட ஒரு மனுஷன் இருந்ததை அங்கே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். அன்பு தேவ ஜனமே, ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் நாம் தேவனுக்கென்று விருப்பம் இருக்கிறதா? கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறாரா? நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அதேபோல நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனையில் அவர் பிரியமா இருக்கிறாரா? அந்த தேவ ஜனமே, இந்த வேலையில கூட பாருங்க, 38 வருஷமா படுத்து கிடக்கு. ஆனா யாருக்கு தெரியுது? நாம் எத்தனை வருஷம் தேவாலயத்துக்கு போனாலும், எத்தனை ஜபங்கள் எடுத்தாலும், எத்தனை ஆராதனை நாம் பிரியமா செய்யறோமா இல்லையா என்பதை தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்றால், அந்த 38 வருஷம் படுத்து கிடந்தான் அதே போலதான் நம்மளோட ஒரு படுத்து கிடந்த வாழ்க்கையா தான் இருக்கிறது. அது ஜெபமா இருந்தாலும், ஒருவேளை ஊழியங்களா இருந்தாலும், மற்ற எந்த காரியமா இருந்தாலும், அங்கே படுத்து கிடக்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு அநேகருடைய ஊழியங்கள் இருக்கிறது. அநேகருடைய ஜெப வாழ்க்கை இருக்கு. அநேக குடும்பங்கள் செபித்து 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 மேலே வர முடியாதபடிக்கு ஒரு படுத்த நிலையில இருக்கிறது. அப்போ அங்கே என்ன காரணம்? இயேசு இல்லை. இயேசு இல்லாத காரணத்தினாலே எவ்வளவுதான் செபித்தாலும், எவ்வளவுதான் ஆவிக்குரிய ஜீவத்தை நமக்குள்ள நம்மை நினைத்தாலும் இங்கே ஒரு படுத்து கிடக்கிற வாழ்க்கை. அந்த தேவ ஜனமே பாருங்க, இயேசு அவனை கண்ட பொழுது நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்ப அவன் இதுவரைக்கும் என்ன இல்லை, அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இல்லை. இதே போல பாருங்க, எத்தனை நம் நாட்கள் ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமையில கடந்து போன ஒரு விருப்பம் இல்லாத 9 மணிக்கு ஆராதனை என்றால் 8:50 வரைக்கும் படுத்து கிடக்கிறார். 8:50 வரைக்கும் ஏதோ ஒரு யோசனை இருக்கிறார்கள். அந்த 10 நிமிடத்துல போக வேண்டும் என்ற கட்டாயத்தோடு விருப்பம் இல்லாமல் ஏதோ அந்த 2 மணி நேரம் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே அந்த ஆலயத்துக்கு போகிறார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கை எந்திரிக்கக்கூடாது. நம்முடைய துன்பம், துக்கம், துயரம், கடன் பாரங்கள் எதிலும் நம்மால் என்ன பண்ண முடியல, ஒரு படுத்து கிடந்த நிலைமையில இருக்கிறோம். பிள்ளைகளை குறித்த காரியம், வேலையான காரியம், வியாபாரம், பிசினஸ், இப்படி எல்லாமே படுத்து கிடக்குது. ஏன்? இயேசு அங்கே இல்லை. நாம விரும்பி செய்யலை எதையுமே. இது தேவனுக்கு பிரியமா இருக்கு. ஒரு பிள்ளைக்கு பெண் பார்க்க வேண்டும் என்றால் முதலில் ஜெபிக்கிற காலம் அன்றைக்கு உண்டு. இன்றைக்கு எல்லாமே பார்த்து விட்டு தான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அதில் அன்பு தேவ சின்னமே பாருங்க, அவர் தேவன் கேட்கிறாரு, உனக்கு பிரியமா இருக்கா? நீ விரும்புகிறாயாப்பா? நீ விரும்புகிறாயா? விருப்பத்தோடு தான் சபைக்கு வரியா? விருப்பத்தோடு தான் பைபிள் எடுத்து வாசிக்கிறியா? விருப்பத்தோடு தான் ஜெபிக்கிறியா? இதெல்லாம் ஆண்டவருக்கு, ஏன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மனைவி, கணவன் மனைவி சர்ச்சைக்கு போறாங்க, 2 பேரும் விருப்பத்தோடு போறாங்களா? குடும்பமா போறாங்க, குடும்பமா விருப்பத்தோடு போறாங்களா? இதெல்லாம் தேவனுக்கு மட்டும் தெரியும். ஏதோ கடமைக்காக நாம் இன்றைக்கு தேவாலயம் சென்று வருகிறோம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி வந்து இறங்கி விடுவான். பாருங்க, இதுல வேற என்னை கூட்டு போறதுக்கு யாரும் இல்லை. அன்பு தேவ ஜனமே, அங்கே தேவனிடத்துல அவன் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறான். உலகம் கலக்கப்படுகிறது, என்னை கொண்டு போறதுக்கு யாரும் இல்லை. நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா? யாராவது கைப்பிடிச்சு கொண்டு போய் விடணும், யாராவது கூப்பிட்டு வாலண்டியரா கூப்பிட்டு போனா தான் சர்ச்சைக்கு வருவாங்க. அதுவும் என்ன, விருப்பம் இல்லாம. ஆகையினால் இன்றைக்கு இந்த வார்த்தையானது நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை விருப்பம் இல்லாத தேவனுக்கு எந்த காரியத்தை செய்திருந்தாலும் நீங்க படுத்த நிலைமை தான் இருக்கும். உங்க குடும்பம் படுத்தே கிடக்கும். ஒன்று வியாதியில படுத்து கிடக்கும், அல்லது கடன் பாரத்துல படுத்து கிடக்கும், அல்லது சமாதானம் இல்லாம இருப்பீங்க, சந்தோஷம் இல்லாம இருப்பீங்க, பிள்ளைய திருமணம் கட்டி கொடுத்து பிள்ளை பேர் இல்லாம இருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வீடெல்லாம் கட்டி முடிக்கப்படாத சூழ்நிலை இருக்கு. அதில் இன்றைக்கு நல்ல அந்த வார்த்தை தியானிச்சு பாருங்க. நீங்கள் இந்த நாளிலிருந்து, இந்த செய்திக்கு பிறகு எதை நீங்கள் செய்தாலும் தேவனுக்கு இது பிரியமா இருக்கிறதா?
தேவனுக்கு நான் செய்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, நான் செய்கிற வியாபாரம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, நான் விருப்பத்தோடு செய்கிறேனா என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் இருந்து சிந்தித்து செயல்பட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க படுக்கையை மாற்றி போடுவார். அவர் வார்த்தை சொல்லுகிறார், படுக்கையை எடுத்து நட என்று சொன்னார். இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு இந்த வார்த்தை உங்களை ஆண்டவரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தொடும்படியாகவும், இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு உங்களுடைய எல்லா படுக்கையான வாழ்க்கையும் எழுந்து நடக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். ஆகையினால் இந்த நாளிலே இந்த வேத வார்த்தையை தியானிங்க. ஆண்டவர் மற்றவர்களுக்கு இது பிரயோஜனம் இருக்கும்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.